ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ட்ரேட் ரிசர்ச். நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். நாம் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக அண்டு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2/3/2020 மண்டே, அதாவது டுடே மார்க்கெட் கிட்டத்தட்ட நான் போன வீடியோவில் குறிப்பிட்ட மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் பண்ணி நெகட்டிவில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே அப்பில் ஓப்பன் ஆகி -100க்கு மார்க்கெட் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட +500 பாயிண்ட்லேருந்து -400 பாயிண்ட்டுக்கு டவுன் ஆகிருக்கு. இது ஹைக்கும் லோக்கும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹைக்கு லோக்கும் 400 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் குறிப்பிட்ட மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் போன வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். அதன்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மட்டும் பாசிட்டிவில் ஓப்பன் பண்ணி நம்மளோட லெவலை டவுன் சைடு பிரேக் பண்ணி செல்லிங்கில் டவுன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது எந்த அளவுக்கு டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல லைவ் கால்ஸாக நான் என்னோடய டெலிகிராம் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேஷன் கிடச்சிருக்கும். ஒருவேளை டெலிகிராம் சேனலில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் கடைசியில் பாருங்கள். டெலிகிராம் சேனலில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து 3/3/2020 டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, நிஃப்டி 11,220 to 11,220 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கேப். இந்த கேப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, அதில் 11,020 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் கண்டினியூஸாக செல்லிங் ட்ரெண்டில் தான் போகும். அது கிட்டத்தட்ட அப்படி பிரேக் ஆச்சுன்னா 11,020 to 11,120 இந்த லெவலில் நீங்கள் செல் பண்ணலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 11,150 ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதோட நம்ம 200 பாயிண்ட் கேப்பு ப்ரெஸ் பண்ணோம்னா 11,350 இதுதான் இதற்கான ஸ்டாப் லாஸாக இருக்கும். இது ஒரு வேளை அப் சைடில் பிரேக் ஆச்சு 11,220 அப்படின்னா 11,220 to 11,100 தாராளமாக பை பண்ணலாம். அதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 11,150 ஓப்பன் ஆகுது அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் டவுனில் மைனஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 10,950 இதுக்கான ஸ்டாப் லாஸ். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 29,120 to 28,600 கிட்டத்தட்ட 520 பாயிண்ட் கேப். இந்த கேப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 28,600 பிரேக் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் செல் ட்ரெண்ட், மறுபடியும் கண்டினியூவாக செல் ட்ரெண்டிங்கில் தான் போகும். இது கிட்டத்தட்ட 28,900 to 28,600க்குள்ளே நீங்கள் செல் பண்ணலாம். இதற்கான ஸ்டாப் லாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரைஸ் 28,800 இருந்துச்சுன்னா அதோட 520 பாயிண்ட்டை ப்ளஸ் பண்ணோம்னா 29,320 தான் இதற்கான ஸ்டாப் லாஸ். ஒரு வேளை கீழே பிரேக் பண்ணாமல் மேலே 29,120 பிரேக் பண்ணுச்சுன்னா அதற்கான என்ட்ரி 29,120 to 28,800. இதற்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரைஸ் 28,800 -520 28,280 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். 3/3/2020 அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இன்ட்ராடேக்கு ஒரு வேளை அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னா நம்மளோட என்ட்ரி லெவல் கிடைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரி எடுத்து மினிமம் ப்ராஃபிட் கிடைக்கும்போது நம்ம புக் பண்ணுறது இட்ஸ் சேஃப். அதிகப்படியான ப்ராஃபிட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணோம்னா இதற்கான அதிகப்படியான ஸ்டாப் லாஸ்க்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா புக் பண்ணுறது இட்ஸ் சேஃப். இதுதான் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, லைவ் அப்டேட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் லைவ் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டெலிகிராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோட அடுத்த ஸ்லைடில் நான் டெலிகிராம் சேனலில் லைவ் அப்டேட்ஸை லைவாக அப்டேட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.